அனைவருக்கும் வணக்கம். இன்னமுடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் வாகை குணசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருந்தார். அப்போது இடைவெளி நேரத்துல பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருந்தார். ஏற்கனவே நமக்கு தெரியும், தமிழகத்துல திமுக சார்புடையவர்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள்ல ஈடு ரேட் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக இந்த டாஸ்மாக் முறைகேடு, இதை ஒட்டிலாம் நாம் ஈடு ரேட பார்த்தோம். குறிப்பாக ஆகாஷ் பாஸ்கரன் முதல்வருக்கு மிக நெருங்கிய உறவினராக கருதப்படுகிறார். ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் ஈடு நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ரேட் உதயநிதி வரை நெருங்கக்கூடும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. இந்த சூழல்ல பிரதமர் அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்தது ஒரு சுயநல சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? 100க்கு 100 முற்றிலுமான உண்மை. ஏனென்றால் இடி ரைடு எதுக்கு வர்றாங்க? ஒரு டாஸ்மாக் துறையில 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. பாட்டலுக்கு 10 ரூபா கணக்கு பண்ணி கள்ள கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கள்ள சந்தையில மது ப்ரொடக்ஷன் பண்ணி மின்சார யூனிட்டு, என்ஜினோட உற்பத்தி திறனை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையிலே மிகப்பெரிய முறைகேடும் ஊழலும் அரசின் வரி வருவாயை ஏமாற்றக்கூடிய ஒரு கைங்கரியம் செய்து கொண்டு இதை செய்திருக்கிறார் என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு இடி ஆனது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வருது. இப்ப உள்ள வரும்போது அது முறையா போய்கிட்டு இருக்கு. யாரு மரியாதை ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ், விக்ரம் ஜோஜு இப்படி என்று போய் இந்த சென்று இது நேரடியா எங்க போய் முடியுதுன்னா, ஐயா உதயநிதி, மாண்புமிகு உதயநிதி, துணை முதல்வர் உதயநிதி அவர்களோட போய் அங்க போய் முடிகிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது, கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முதல்வர் அவர்கள் இப்போ கலந்துக்கிறாருன்னா என்ன விஷயம்? நாம இதை தெளிவா யோசிக்கணும். ஏன்னா நீங்க பாருங்க, கடந்த தேர்தல என்ன சொன்னாரு? இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள் ஆளும் மாநிலங்களை எல்லாம் மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசு வஞ்சிக்கும் மனப்பாகோடு நிதி ஒதுக்குவதில்லை என்ற காரணத்தினால் நான் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. 2வது, இந்தியா கூட்டணி அப்ப அன்னைக்கு அவங்க தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு சாணக்கியத்தனமோட அவங்க நினைச்சிருக்கலாம். ஏன்னா இங்க உள்ள சிறுபான்மையின மக்களை நான் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது மாதிரி எதிர்க்கிறேன், நடிக்கிறது மாதிரி நடிக்கிறேன், நீங்க என்னை நம்புங்க அப்படிங்கிறத அவர் நடிச்சு அந்த நடிப்பின் நம்பி ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் பாரதிய ஜனதா மேலே ஆட்சிக்கு வந்துவிடாது என்ற காரணத்தினாலே அவர்கள் போட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம். கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்தையும் புறக்கணிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாருங்க, இந்த பாஜகவை எதிர்ப்பதுல அவங்க காட்டிய தீவிரம் இருக்க ரொம்ப முக்கியமானது. கோபேக் மோடி எந்த மறைமுகமா போனாலும் பலூனை விடுறது, கருப்பு பலூனை விடுறது, கோபேக் மோடின்னு ஹாஷ்டேக் ட்ரெண்ட் பண்றது, ஆளுநர் எங்க போனாலும் கருப்பு கொடி காமிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு ஆளுநருக்கு சாமர வீசுறீங்க, மயிலிறகால் சாமர வீசுறீங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க வெண்குடை வேந்தரா மாறுறீங்க. சோ இப்ப இதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே எங்க தலைவர் அறிவிச்சிட்டாரு, கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு. இந்த கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் உண்டான கள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் எங்க தலைவர் அறிக்கை மூலமா சுட்டிக்காட்டாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க மாநில நலன் சார்ந்து நீங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுக்க வேணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, ஒரு முதல்வரின் தலையாய கடமை என்ன? நீ கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்து கொண்டு சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது ஆளுந்தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முறையான நிதி எங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, அதனால எங்களால் செயல்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை திரும்ப முன் வச்சாங்க. எனவே இந்த முறை சரி நம்மளே போய் கேட்டுரும் அப்படிங்கிறதுக்காகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கலாம் இல்லையா? இல்ல, இது கடந்த முறையே கேட்டிருக்கணும். கடந்த 3 முறையுமே. அதாவது எப்படின்னா, அரசின் வரி வருவாயில ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி, சென்ட்ரலுக்கு ஒரு ஜிஎஸ்டி. ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு போற ஜிஎஸ்டியை பாதுகாப்பு, நிதி, இந்த மாதிரி சில விஷயங்களை வளர்ச்சிகள் இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்குன்னு சில அமௌண்ட்டை ஒதுக்கணும். இந்த ஒதுக்குறத அவங்க பாரபட்சத்தோட நடந்து கொள்றாங்கன்னா, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர் தன் சுயநலத்துக்காக, தன் குடும்ப நலனுக்காக நிதி கூட்டத்துல கலந்துக்க கூடாது. கடந்த 3 முறை நீங்க கலந்துக்காம இப்ப மட்டும் நீங்க ஏன் கலந்துருக்கீங்கன்னா, அப்ப இடி ரைடு வருது. இடி ரைடோட முடிவு எங்க போகும்?
தனது வாரிசான குறுநில இது பட்டத்து இளவரசரை போகும். அந்த பட்டத்து இளவரசரை சிறைக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக ஒரு ஐயா கூட்டணி கட்சிகளான ஐயா நிதிஷ்குமார், ஐயா சந்திரபாபு நாயுடு இவங்களின் துணையோடு கூட அங்கு சென்று சந்தித்து ஏதேனும் ஏற்கனவே எங்களை தலைவர் அறிவித்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிலேயே தெளிவா அறிவிச்சு விட்டாரு. நான் அடிக்கிறது போல அடிக்கிறேன், நீ நடிக்கிறது போல நடி, நம்ம 2 பேரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி எல்கேஜி யூகேஜி பிள்ளை மாதிரி விளையாண்டு இந்த தமிழக மக்களை சிறுபான்மையின மக்களை நம்ம ஏமாற்றுறோம்னு சொல்லிட்டு எங்க தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப இந்த நடிப்பின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து பட்ட பரிவர்த்தனமா அங்க போய் வந்து கொஞ்சம் குறையாடுனது உரையாடுனது இதெல்லாம் தெரியுது. அவங்க நிதியை கேட்டு பெற்றிருக்காங்களா? நிதிக்காக அவர் வச்ச வாதம் என்ன? அந்த அப்படி வைக்க போற டயத்துல ஏன் தனியா போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க பாக்குறீங்க? நிதியை இப்ப புரட்சி அந்த அந்த டயத்துல புரட்சி தலைவர் ஜெயலலிதா வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல போனாங்க. போன உடனே ஏதாவது சரன்னு இந்த தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படும்னு சொல்லிட்டு இதே பிரதமர் மோடி இருக்கும்போதே டக்கு டக்குன்னு வெளியேறி வந்துட்டாங்க. அவங்க ஆளுமைங்களா, நீங்க ஆளுமைங்களா? அவங்க என்ன, அவங்க வந்து உங்களை மாதிரி வந்து பையனை காப்பாத்துறதுக்காக கேட்கல, தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்காக போனாங்க. அதைத்தான் எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கரப்ஷன் கபடதாரிகள் வந்து தன் குடும்ப நலனின் மேல் கொண்ட அக்கறை கொண்டு நம் குடும்பத்தால் அமலாக்கத்துறை வந்து பாதிக்கப்பட்டு சிறை செல்ல நேரும் என்ற ஒரு சூழல் வருவதற்காக அந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காகவும் தன் தன் வாரிசின் நண்பர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலும் இதுவரை வீராப்பு காட்டி வந்து கொண்டு வந்த இந்த திராவிட மாடல் வெற்று விளம்பர மாடல் ஆட்சி இன்று வேறு வழியின்றி மோடியுடன் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதத்தில் சரணாகதி அடைந்து நெடுஞ்சாக்கடையாக விழுந்து கிடக்கிறார்கள். இதை தமிழக மக்கள் நன்கு உணர்வார்கள். 2026 நடைபெறும் தேர்தலிலே மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுப்பார்கள் என்று எங்களது தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். நீங்கள் தேச நலன் மாநில நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்திலையும் நீங்க கலந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு முதல்வரின் கடமை அல்லது ஒரு நிதி அமைச்சரை கூட அனுப்பி எந்த ஒரு லெவலுக்கு நாங்க வந்து மாநிலத்தின் வரி வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது, மாநிலத்தின் தொலைநோக்கு திட்டங்கள் என்ன, மாநிலத்தின் எதிர்கால திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களுக்கான பட்ஜெட் என்ன, இந்த பட்ஜெட்டிலே மத்திய அரசு ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்ன, இந்த பங்களிப்புக்கு நீங்கள் தர வேண்டிய பங்களிப்பை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என முதலமைச்சர் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டாலும் நிதி அமைச்சரை அனுப்பி அவர் வந்து தனது கருத்தினை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். கடந்த முறை நீங்கள் புறக்கணித்து விட்டு இந்த முறை மட்டும் டாஸ்மாகிலே 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்கி திரு ரத்தேஷ், ஆகேஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜோஜு இது மாதிரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி தொழில் முறையிலேயே கணக்கில் காட்ட முடியாத அளவுக்கு பல 1000 கோடி சுருட்டிய காரணத்தினால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஐயா அவர்களும் அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தி தனக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்ன காரணத்தினால் வேற வழியின்றி இவர்கள் வந்து சென்று அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களின் பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டு எனக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை, இங்க என் பையனை காப்பாத்துங்க என்றுதான் எங்க சொன்னதை எங்க தலைவர் வந்து தோலை உரிச்சு காமிச்சிட்டாரு. இந்த பாஜகவோட கண்ட கூட்டணி வச்சுக்கிறது, இது ஏடிஎம்கே ஓட்டுக்கு, ஏடிஎம்கே நேரடி கூட்டணி, காங்கிரஸுக்கு வந்து ஓட்டுக்கு வச்சிருக்காங்க நேரடி கூட்டணி, மறைமுக கூட்டணி பணத்துக்கு வந்து பாரதிய ஜனதாவோட வச்சிருக்காங்க. இதை திரும்ப திரும்ப எங்க தலைவர் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இதை மறைக்கணுங்கிறதுக்காக அவங்களோட நாங்க கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதாவோட நாங்க தேர்தல் கூட்டணி வைப்போம்ங்கிறத சும்மா கட்டுக்கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தலைவர் வந்து விக்கிரவாண்டி வி சாலையிலேயே 27/10/2024 நடந்த லட்ச மக்கள் நடந்த கூட்டணியிலேயே எங்க தலைவர் அறுதியா சொல்லிட்டாரு, எங்களோட கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி திமுக, இந்த 2 கட்சியோட கூட்டணி கிடையாது. அதுக்கு பின்னாடி எங்க கழக துணை பொதுச் செயலாளர் ஐயா சிபிஆர் நிர்மல்குமார் அவர்களும் சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி எங்க தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து உண்மைக்கே நேரடியான பண ரீதியான கூட்டணி, வர்த்தக ரீதியான கூட்டணி, மறைமுக கள்ள கூட்டணி ஏதாவது யாராருக்கு இருக்குன்னா பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்குன்னு நான் சொல்லுகிறேன்.